வணக்கம். இந்த பதிவில் நம்ம இரண்டு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்க, முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முத்ரா வங்கி எப்போது தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 சரிங்களா. ஏப்ரல் 8 தொடங்கினதான் முத்ரா வங்கி 2015 தொடங்கியிருப்பாங்க. இந்த வங்கி எந்த காரணத்திற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி தான் முத்ரா வங்கி. இது மைக்ரோ ஃபினான்ஸ் மூலயமா சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியை வழங்குகிறது. அடுத்து தங்க நாற்கர திட்டம் எந்த போக்குவரத்தில் ஒரு பெரிய முயற்சியாகும் பார்த்தா நம்ம ரொம்ப தெளிவாகவே படிச்சிருப்போம். தங்க நாற்கர சாலை போக்குவரத்துல ஒரு மிகப்பெரிய முயற்சியாக அறியப்படுகிறது. சரியா, கிட்டத்தட்ட 13 மாநிலங்கள் இந்த தங்க நாற்கர சாலை திட்டத்தில் கவர் ஆகக்கூடியது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 324 கிலோமீட்டர் இந்த தங்க நாற்கர சாலை பயணிக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த சாலையினுடைய அமைப்பு ஒரு நாற்கரம் போன்று இருக்கும். அதனால இதை தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்னையிலேருந்து கல்கட்டா, சரிங்களா, சென்னையிலேருந்து கல்கட்டா வரைக்கும் 1680 கிலோமீட்டர், 1600க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் இருக்கு. அடுத்து கல்கத்தாலேருந்து டெல்லிக்கு 1453 கிலோமீட்டர் இருக்கு. அடுத்து டெல்லியிலேருந்து மும்பைக்கு 1419 கிலோமீட்டர் இந்த சாலை இருக்கு. அடுத்து மும்பையிலேருந்து சென்னை வரைக்கும் 1290 கிலோமீட்டர். ஒரு முறை இறங்கு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கல்கட்டா, அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா இது இறங்கு வரிசையில் வரும். அதே போல் கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா சென்னை மும்பைன்னு பார்த்தீங்கன்னா இது ஏறு வரிசையில் வரும். சரிங்களா, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ.